ஆட்சி அதிகாரத்தை பகிர்வு கேக்குறீங்க. ஆனா முதல்வர் வந்து கூட்டணி ஆட்சி இல்லைன்றதா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. நானும் பார்த்தேன் இந்தியாவுடைய கருத்தை. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் 39 தலைவர்களை அழைத்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் ராகுல் காந்தி கார்கே அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எங்களிடம் தனித்தனியாக பேசினாங்க. எல்லாரும் அதுல ஒரு கருத்தை சொல்லியிருக்கோம். அந்த கருத்து என்ன என்பதை இப்பொழுது எங்களுடைய பொறுப்பாளர் நெகோசியேஷன் டீம்ல பேசும்போது பேசப்படுறாரு. அதனால அதை பொறுத்த மட்டும் அது அவர்களுடைய கருத்தா இருக்கலாம். எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து என்பது திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் தெரிவித்தார். அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க சொல்லி கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இதை பத்தி நான் தானே சொன்னேன், எங்களுக்கு தேவையெல்லாம் மரியாதை. எங்களை பொறுத்தவரை நான் உங்களை மதிக்கிறோம். நீங்க திரு தளபதி அவர்கள் போன்றவர்கள் எங்களை அவமானப்படுத்தும் பொழுதோ அமைச்சர்கள் அவமானப்படுத்தும் போது அமைதியாக விட்டீர்கள் என்றால் இந்த அல்ரசில் ஐடி டீம் பண்றதை கூட விட்டுருங்க. ஆனா என்னன்னா இவர்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தலைவர்களை இப்படி பேசுறத நீங்க அனுமதிப்பதனால் காங்கிரஸ் தொண்டர்கள் இப்படி பேசுறாங்க. காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் அவர்களும் மனிதர் தானே, அவர் ஒன்றும் ரோபோட்டிக்லே அவர் கேட்டுட்டு பேசாம இருக்கிறது. அவர்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தொண்டர்கள் நீங்க இன்னைக்கு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய கூட்டத்தில் அதை தான் பார்க்க முடிச்சு. அவர்களுடைய கோபம் எல்லாம் என்னட்டா அவர்கள் மீது அவமானப்படுத்தும் பொழுது, அவர்களை அவமானகரமாக பேசும் பொழுது, ஊர்ல பூத்துல ஆள் இல்ல, ஊருக்கு 4 பேர் இருக்கேன்னு சொல்லி வார்த்தைகள் எல்லாம் சாதாரணமாக வெறும் வலிக்கின்ற வார்த்தைகள். அதை இப்படி உங்களை பத்தி யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இதா இருக்கும். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் கேட்பதெல்லாம் தோழமையா இருக்கும் பொழுது மரியாதையாக இருக்கு. தோழம் நாங்க உங்களுக்கு தோல் குடிச்சு உங்களை அரியணையில ஏற்றி வச்சிருக்கோம். உங்களுக்கு நாங்க எங்கிட்ட கம்மியான ஆளா இருக்கலாம், எங்களை பொறுத்த மட்டும் எங்கிட்ட பணம் கம்மியா இருக்கலாம், ஆனா ஆளுகள் கம்மியா இருக்கலாம், ஆனா எங்களுடைய பலம் இல்லாமல் நீங்கள் அரியணையில ஏறி இருக்க முடியாதுங்கிறத மறந்துடாதீங்க. எங்களை பொறுத்த மட்டும் நீங்க செய்ததை நாங்க மறக்கல. நீங்க எல்லாரும் உதவி செஞ்ச போது நாங்க மறக்கல. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க உங்களுடைய அன்பை உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம், நீங்க எங்களுக்கு மரியாதை கொடுங்கன்னா நான் கேட்கிறேன்.